This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக நோய் தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அரசு மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியிருக்கிறது. என்னென்ன நெறிமுறைகளை கூறியிருக்கிறார்கள் சுகாதாரத்துறை இயக்குநர்? பூங்குழலி, தமிழ்நாட்டில் திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, நாமக்கல், அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலுக்கான பாதிப்பு நாள்தோறும் அதிகரித்து வருவதாகவும், எனவே அந்தந்த மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள், குறிப்பாக மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் அனைவரும் டெங்கு தடுப்பு மையங்களை திறக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மற்றும் தஞ்சாவூரில் அதாவது நோய் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய அளவிற்கு டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் எச்சரிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார். எனவே டெங்கு அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுகுமாறும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகள், குறிப்பாக டெங்கு காய்ச்சலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளாக கடுமையான காய்ச்சல், தோல் வியாதிகள், கடுமையான வயிற்றுப்போக்கு, இன்ஃபுளுன்சா போன்ற சிண்ட்ரோம் ஏற்படுவது, மூளையில் ஏற்படக்கூடிய மயக்கம், மந்தமான பக்கவாதம் போன்ற நோய் அறிகுறி இருப்பவர்கள், மஞ்சள் காமாலை போன்ற நோய் தொற்று இருப்பவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுக வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தனியாக டெங்குக்கு என்று தனியாக மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மையங்களை திறந்து நோயாளிகளுக்கான படுக்கைகள் மற்றும் அவர்களுக்கான மருந்து தேவைகள் உள்ளிட்டவற்றை உடனடியாக தொடர்பு கொண்டு அணுகுமாறும் சிகிச்சைகள் அளிக்குமாறும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் கடிதம் வாயிலாக எழுதியுள்ளார். பூங்குழலி, மருத்துவமனைகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பொதுமக்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஏதாவது அறிவுறுத்தி இருக்கிறாரா? வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். தமிழ்நாட்டில் வெயில் காலம் இவ்வளவு நாட்கள் அதிகமாக இருந்தது. அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள் மழை தொடங்கும் என்பதால் பல்வேறு இடங்களில் இது போன்ற மழைக்கால நோய்கள், குறிப்பாக டெங்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளதாகவும், அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக 8 மாவட்டங்கள்ல நாள்தோறும் இந்த டெங்கு பாதிப்பு உள்ளவர்களுடைய நம்பர் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனை பேர் அதிகரித்து வருகிறார்கள் என்கின்ற முழு விவரங்கள் தெரிவிக்காவிட்டாலும் அதிகப்படியாக கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல துரிதப்படுத்த வேண்டிய அளவிற்கு டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் எச்சரிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார். எனவே பொதுமக்கள், குறிப்பாக நமக்கு இதற்கு முன்பு தெரிவித்தது போல காய்ச்சல், தோல் வியாதிகள், வயிற்றுப்போக்கு, மூளை அழற்சி மற்றும் மந்தமான பக்கவாதம், மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களையோ அல்லது அரசு மருத்துவமனையையோ அணுகி உரிய மருத்துவம், சிகிச்சைகள் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பூங்குழலி, எந்த ஒரு நோயுமே ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியும் பொழுது சிகிச்சை அளித்தால் அதில் இருந்து விடுபடலாம். அதே போல மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.